தோழர்களுக்கு அன்பு வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் மீட் பண்ணுறோம். நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு சர்க்கஸ் ஒன்று நடக்குது. அதில் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அவங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் ஜக்லிங் பண்ணுவார், ஒருத்தர் வந்து கயிறு மேலே நடக்கிறாரு, ஒருத்தர் ஃப்ரண்ட் ஃப்ளிப் அடிக்கிறாங்க, பேக் ஃப்ளிப் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கண்டென்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா ரிங் மாஸ்டர்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவரை வந்து பெரும்பாலும் மக்களுக்கு வந்து பிடிக்கிறதில்ல. ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நல்ல பெரிய காலர் வச்சு சட்டை போட்டு கஞ்சி போட்ட மாதிரி வெடப்பாக இருக்கார். அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, பழங்காலத்து ஆள் மாதிரி இருக்கார். ஒரு ஃபேஷனாக இல்லை, ஸ்டைலாக இல்லை. அதனால் வந்து அவரை பெரும்பாலும் இந்த ஜென்ரேஷன் வந்து விரும்புறதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொருத்தர் இருக்கார், க்ளவுன் கோமாளி. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து எந்த ஒரு திறமையும் கிடையாது. அவனால் வந்து கண்டினியூஸாக வந்து ஜக்லிங் பண்ண முடியாது, பேக் ஃப்ளிப்பு ஃப்ரண்ட் ஃப்ளிப்பு அடிக்க முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் உள்ளே போய் நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இதில் பார்த்துட்டிங்கன்னா ஜக்லிங் பண்ணுறவங்களோட அந்த டூலை வாங்கி அவரும் வந்து ஜக்லிங் பண்ணி கெடுத்து விட்டு வந்துடுறது. பேக் ஃப்ளிப் ஃப்ரண்ட் ஃப்ளிப் வந்து ஒன்று தான் அடிப்பார், அதுக்கு மேலே அடிக்க முடியாது. பட் அதை ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா 10 பேக் ஃப்ளிப் வந்து கண்டினியூஸாக வந்து அடிப்பாங்க. பட் இவரால் அது முடியாது. ஆனாலும் மக்களுக்கு என்னென்னா கலர் கலராக ட்ரெஸ் போடுறாரு, நல்லா டான்ஸ் ஆடுறாரு, பார்க்குறதுக்கு ஆள் வந்து சிரிச்சா மணிக்கே இருக்கார், ஸ்மார்ட்டாக இருக்கார், நம்மளையே வந்து பார்த்து பேசுகிறாரு, பேக்ரவுண்ட் மியூசிக் ஏற்ற மாதிரி அவர் பண்ணுறாரு. அப்படிங்கிறதுனால வந்து மக்களுக்கு வந்து அவர் மேலே ஒரு ஈர்ப்பு வருது. ஸோ மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரிங் மாஸ்டரை விட கோமாளி வந்து நல்லா பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வருது. இப்போ இந்த ரிங் மாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கேஜுக்குள்ளே ஒரு சிங்கம் இருக்குது. அந்த சிங்கத்தை இவர் கையில் இருக்க சாட்டையை வச்சு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, கோமாளிக்கிட்ட சாட்டையை கொடுத்துருங்க, அவர் கண்ட்ரோல் பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க. கோமாளிக்கு என்ன ஆசைன்னா, நம்மளும் ஒரு நாள் வந்து ரிங் மாஸ்டர் ஆகணும்னு ஆசை. சரி, இப்போ மக்கள்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய காலர் வச்ச ஸ்டிஃபான ரிங் மாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, சாட்டையை கோமாளிகிட்ட கொடுத்து அந்த கேஜுக்குள்ளே, அதாவது அந்த கூண்டுக்குள்ளே அனுப்பிச்சு, நீ சிங்கத்தை ஃபேஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூண்டோட கதவை பூட்டி சாவி அவர் கையில் வச்சுருக்காரு. இப்போ மொத்த கூட்டமும் வந்து ஒரே என்ஜாய் பண்ணுறாங்க. அவர் வந்து கடைசியில் அவர் கையில் சாட்டை வந்துருச்சு, என்ன பண்ண போகிறாருன்னு. பட் அந்த சிங்கத்துக்கு தெரியும், சாட்டை யார் கையில் இருந்தால் நம்ம அமைதியாக இருப்போம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இப்போ சாட்டை வந்து கோமாளி கைக்கு வந்துருச்சு. சாட்டையை யார் கையில் வச்சுருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து தான் சிங்கம் அவங்களுக்கு பயப்படணுமா இல்லை அவங்கள வந்து கடிச்சு குதறணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணும். ஸோ இப்போ கோமாளி கையில் சாட்டை இருக்குது. ஒரு வேளை கரண்ட்டு போச்சு அப்படின்னா கோமாளியோட நிலைமை என்ன ஆகும்னு யோசித்து பார்த்துக்கங்க. ஆனால் இப்பையும் ரிங் மாஸ்டர் அந்த கூண்டுக்கு வெளியில் கோமாளிக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த சிங்கத்தால் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவோட சாவியை தன் கையில் தான் வச்சுருக்காரு. எப்பயுமே அந்த சர்க்கஸுக்கு ரிங் மாஸ்டர் தான் பிரதானம். அது கோமாளியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு ஈவெண்ட் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி, ரிங் மாஸ்டருக்கு அடுத்து தான். அவர் தான் வந்து மொத்தமாக ஆப்ரேட் பண்ணுவார். சாவி அவர் கையில் தான் இருக்குது. எப்பயும் அவர் தான் ரிங் மாஸ்டர். பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த கோமாளியோட நிலைமை என்ன ஆகுதுன்னு.